நம்மளை தூக்கி வளர்த்த ஒருத்தர் நமக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்ன, கனவுனா என்ன, வாழ்க்கைனா என்ன, நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, இப்படி எல்லாத்தையும் கத்து கொடுத்த ஒருத்தர் திடீர்னு இல்லாம போனா 9 வயசு சின்ன பொண்ணால அந்த வலியை எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க. வெல்கம் டு அக்லி கிச்சன் ஸ்டோரிஸ். இது மை டியர் அன்புக்கரசி எபிசோட் 2. நம்ம அன்புக்கரசிக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அந்த குடும்பத்துக்கே அவ தான் இளவரசி. என்னதான் அப்பாவோட பாசம் அலையலையா அவ காலடிய நினைச்சாலும் அந்த கடலையும் அவளையும் தாங்குற பூமியா அவளோட அப்பாவோட அப்பா தான் இருக்காரு. என்னைக்குமே அப்பா சூப்பர் ஹீரோனா தாத்தா சூப்பர் ஹீரோ. ஏன்னா நாம பேசுற மழலை மொழிய கூட செவிசாய்த்து கேட்கும் காவியம் அவர்கள். அப்பாவும் தாத்தாவும் காட்டிய அதிகமான அன்பின் காரணத்தால் அவளுக்கு தாய் பாசம்ன்றதே அதிகமா தேவைப்படல. தம்பி ஒருத்தன் பிறக்கிற அந்த நாள் வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்க அம்மாவை விட்டு அவ நகரவே இல்லை. அவங்க அம்மா பட்ட வலி, அவங்க அம்மா பட்ட கஷ்டம், அதை பார்த்தபடியே நின்றுகிட்டு இருக்கிறா அவங்க அம்மா பக்கத்திலேயே. அவளோட அப்பாக்கு என்னதான் அன்புக்கரசி இருந்தாலும் அவருக்கு மறுபடியும் பெண் பிள்ளை தான் வேணும் அப்படின்றது அவரோட ஆசை. ஆனா கடைசியில நம்ம அன்புக்கரசி எல்லார்கிட்டையும் எனக்கு தம்பி தான் பிறப்பான்னு அவ சொன்ன மாதிரியே அவளுக்கு தம்பி தான் பிறந்தான். கடைசியில அவளோட ஆசை தான் ஜெயிச்சுது. அந்த குழந்தைய கொண்டு அவங்க அப்பாவோட கையில கொடுக்கறாங்க. திடீர்னு பயங்கரமா கத்தி அழறா நம்ம அன்புக்கரசி. தம்பியை என் கையில கொடுங்க, தம்பியை என் கையில கொடுங்க. இல்லம்மா, நீ தம்பியை கீழே போட்டுடுவ, தம்பிக்கு வலிக்கும், வேணாண்டா பாப்பா. இல்ல, நான் தம்பியை கீழே போடவே மாட்டேன், என் கையில கொடுங்க. கடைசியில அவளோட அடம் தான் ஜெயிச்சுது. அவ கையில வாங்கிட்டு என் தங்கம், என் வைரம், என் செல்லம், என் தம்பி, அக்கா சொல்லு அக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த குழந்தைய கொஞ்சறா. தம்பி அழறான்னு கையில வச்சிருந்த பிஸ்கெட்டை கொண்டு போய் ஊட்ட போறா. அவ்வளோ அறிவு என் தங்கத்துக்கு. மாமா என்னம்மா பண்ற? இல்லப்பா, தம்பிக்கு பசிக்கும்ல, அதான் பிஸ்கெட் ஊட்ட போறேன். இல்ல பாப்பா, தம்பிக்கு சின்ன வயிறு இல்ல, அதனால தம்பிக்கு இப்போலாம் ஊட்டக்கூடாது, உன்ன மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தம்பியே சாப்பிடுவான், சரியாடா தங்கம்? அப்ப அவங்க தாத்தா, ஏ மண்டு இங்க வா. என்னடா மண்டுன்னு கூப்பிடுறாரேன்னு யோசிக்காதீங்க, அது நம்ம அன்புக்கரசிக்கு தாத்தா கொடுத்த செல்ல பேரு. தம்பி கிட்ட எப்படி இருக்கணும், தம்பினா யாரு, அவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தாத்தா சொல்லி தராரு. ஒரு ஆணுக்கு முன் பெண் பிறந்துட்டா அப்படின்னா 2 தாய்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் மகா பாக்கியசாலி அவனே. தான் தம்பிய பத்திரமா பாத்துக்கிறா. இப்படியா கொஞ்ச காலம் போகுது. நம்ம அன்புக்கரசி இப்போ ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டா. அவங்க தாத்தா தான் அவளை டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வருவாரு. ஒரு நாள் டீச்சர் ஒருத்தவங்க, தாத்தா உங்க பேத்தி யார்கிட்டையும் பேசவே மாட்றா, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. சரிம்மா, நான் வீட்டுக்கு போய் கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போய், யார்கிட்டையும் ஏன் பேச மாட்ற? இப்படி நீ அமைதியா இருந்தா எல்லாரும் உன்னை மக்குன்னு நினைச்சிடுவாங்க. என் மண்டு எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும் தாத்தா. அடி பாவி, இதையே தைரியம் இல்லாம சொல்றியடி. எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும், சரியா? சரி தாத்தா, நம்ம எல்லாருக்கும் நமக்குள்ள இருக்கிற திறமையை காட்டுறதுக்கு ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா, அன்னைக்கு நம்ம காட்டலன்னா நம்மளோட திறமையை என்னைக்கும் நம்மளால மற்றவங்களுக்கு காட்டவே முடியாது. யார் எல்லாம் இவளை உங்க பேத்தி பேசவே மாட்டான்னு சொன்னவங்க எல்லாருக்கும் என் பேத்தி எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலின்னு காட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல தான் அவ ஒரு பேச்சு போட்டியிலையும் ஒரு நாடகத்திலையும் பயங்கரமான தன்னோட பார்ட்டிசிபேஷனை காமிச்சா. அந்த நாள் தான் அவளோட நாள். 3வது படிக்கிற பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு திறமையான அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ற மாதிரி காமராஜரை பத்தி ஒரு கவிதை பயங்கரமா பேசுறா. அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த சின்ன வயசுலயே குழந்தை திருமணத்திற்கு எதிரா அவள் நடித்த நாடகத்துல அங்க ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்த இன்ஸ்பெக்டர் சாருலதா அந்த பொண்ணோட பேச்சு திறமையும் நடிப்பு திறமையும் பார்த்து அசந்து போய் கண்களை கூட இமைக்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பாவம், அந்த பொண்ணுக்கே குழந்தை திருமணம் தான் நடக்க போகுதுன்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அந்த போலீஸ் மேடத்துக்கும் தெரியாது. அவங்க கூப்பிட்டு, நீ யாருமா,
அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கக்குள்ள அவ சொல்ற வார்த்தை, அவ சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ராவணனின் பேத்தி. அவங்க தாத்தா அந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். எல்லாருக்கும் அவர் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கும். ஓ, அந்த ஐயாவோட பேத்தியா நீனு? சரிம்மா சரிம்மா, உங்க தாத்தா பேரை நல்லா காப்பாத்துற. இதே மாதிரி எப்பவும் தைரியமா இருக்கணும், சரியா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? இல்ல மேடம், இது எல்லாமே அவளோட ஐடியா தான். நான் ஜஸ்ட் எப்படி நடிக்கணும்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். அப்படியா? சூப்பர் சூப்பர், நல்லா படிக்கணும், சரியா? சரி மேடம். அவளுக்கு அவ தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் மேல அவளுக்கு ஒரு தனி பிரியம். அவ மனசுக்குள்ள எப்பவுமே நினைக்கிற விஷயம், என் தாத்தாவை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா ஒரு நாள் அவளோட தாத்தா அவகிட்ட வந்து சொல்றாங்க, மண்டு, தாத்தா இன்னும் 2 நாள் தான் உயிரோட இருப்பேன். நீ தான் தம்பியை பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம வீட்டையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். தாத்தா இல்லைனாலும் என்னைக்கும் நீ தைரியமா தான் இருக்கணும். வாழ்க்கையில எதுக்காகவும் யாருக்காகவும் தைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு பொண்ணா இருக்கிற உன்னை, உன்னோட அழகை பார்த்து யாரும் உன்னை மதிப்பிடவே கூடாது. உன்னோட திறமையை பார்த்து மட்டும்தான் மதிப்பிடணும். அப்படி உன்னோட திறமையை பார்க்குறவங்க மட்டும்தான் உனக்கானவங்க. நான் இல்லைன்னு நீ என்னைக்கும் கவலைப்படவே கூடாது. நான் என்னைக்கும் உன் நிழலா உன் பின்னாடி தான் இருப்பேன். ராவணனோட பேத்தி எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அவர் சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு அவர் இறந்துடுறாரு. அது வரைக்கும் வசந்த காலமா இருந்த அவளோட வாழ்க்கை இனி வெயில் காலமா அவளை வாட்டி வதைக்க போகுது. பாசம் என்னும் அருவியில நீந்த முடியாம தத்தளிச்ச அவளோட வாழ்க்கை இனிமேல தாய்ப்பாலிற்காக இயங்கும் பச்சிலம் குழந்தை போல அன்பிற்காக இனி ஒவ்வொரு நாளும் இயங்கப் போகிறாள் நம் அன்புக்கரசி.